கதையின் பெயர் முயிஸ் மற்றும் வேற்று கிரக விஞ்ஞானி. முயிஸ் என்ற சிறுவன் ஒரு பெரிய நகரத்தில் தனது பெற்றோருடன் வாழ்ந்து வந்தான். தனிமையில் இருக்க விரும்பும் முயிஸுக்கு புத்தகம் படிப்பதும் ஜன்னல் அருகே அமர்ந்து வெளியில் பார்ப்பதும் மிகவும் பிடித்தமான விஷயமாக இருந்தது. ஒரு மாலை பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்த முயிஸ் வழக்கம் போல் தன் அறையில் உள்ள ஜன்னலுக்கு அருகில் அமர்ந்து காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தது. ஜன்னலின் மறுபக்கம் இருந்து ஒரு மர்மமான குரல் கேட்டது. முயிஸ், உனக்கு என்ன ஆராய்ச்சி செய்ய தெரியும்? முயிஸ் ஆச்சரியமாக, யார் பேசுகிறீர்கள் என்று கேட்டான். அந்த குரல் சிரித்துவிட்டு, நான் ஒரு விஞ்ஞானி, இங்கு ஒரு புதிய கண்டுபிடிப்பில் சிக்கிக் கொண்டேன், உன் உதவி தேவை என்றது. விஞ்ஞானி? முயிஸ் தயங்கியபடி ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான். ஒரு சிறிய பறக்கும் தட்டு போன்ற பொருளில் ஒருவரை அவன் கண்டான். அவன் கையில் சில விஞ்ஞான கருவிகள் இருந்தன. நான் டாக்டர் ஆர்கோஸ். நான் வேறு கிரகத்தில் இருந்து வந்தேன். எனது தட்டின் சக்தி முடிந்துவிட்டது. உன் உதவி இல்லாமல் நான் திரும்ப முடியாது என்றான் விஞ்ஞானி. முயிஸ் மிகுந்த ஆர்வத்துடன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். டாக்டர் ஆர்கோஸ் சில வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தார். வீட்டில் கிடைக்கும் பாட்டில்கள், கம்பிகள் மற்றும் பழைய பேட்டரிகள் சேர்த்து ஒரு சிறிய சக்தி நிலையம் உருவாக்க வேண்டும். முயிஸ் அதை செய்வதில் ஆர்வமாக உள்ளான். ஆனால் சிக்கலான விஷயங்களை செய்யும் போது அவனது சிந்தனை திறனை முழுமையாக பயன்படுத்த வேண்டியிருந்தது. அவனை அவ்வப்போது சந்தேகங்கள் கலங்கச் செய்தாலும் தனது முயற்சியால் அவன் ஒரு சிறிய சக்தி உற்பத்தி இயந்திரத்தை உருவாக்கினான். அந்த சக்தியை பயன்படுத்தி டாக்டர் ஆர்கோஸ் தன்னுடைய தட்டை புறப்பட்டுச் செல்லச் செய்தார். முயிஸின் சிந்தனையும் சோதனை திறனையும் பாராட்டிய விஞ்ஞானி, நீயே ஒரு நாள் பெரிய விஞ்ஞானியாக மாறுவாய் என்றார். அந்த நாள் முதல் முயிஸ் புதிய சோதனைகளை முயற்சிக்க ஆரம்பித்தான் மற்றும் அடுத்த தலைமுறையின் சிறந்த விஞ்ஞானியாக மாற முடிவு செய்தான். கதை உபதேசம்: சிந்தனை திறனை பயன்படுத்துவதில் சிறு வயதிலேயே ஆர்வம் ஏற்படுத்தினால் அதனால் வாழ்க்கையை மாற்றிவிட முடியும். ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்கள் முயிஸ். உங்களுக்கு பிடித்த மந்திர தந்திர கதைகள் நாள்தோறும் வழங்க நான் தயாராக இருக்கிறேன். பார்த்து மகிழுங்கள். எனது அனைத்து வீடியோக்களையும் காண எங்களது P95 டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.